பாப்பா என்ன சொன்னார்? அமெரிக்காவில இருந்து மெட்ராஸ் ஹார்பருக்கு ஒரு கப்பல் வந்திருக்கு. கப்பலோட பேரு விக்டோரியா 5. இது அந்த கப்பலோட ப்ளூ பிரிண்ட். அதுல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயில் சீட்ஸ், மெடிசின், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டா எங்க பிசினஸ் பெருசா பாதிக்கும். இறங்கக்கூடாது. அந்த கப்பல்ல இருந்து எதுவுமே இறங்கக்கூடாது. என்னையா ஒண்ணுமே சொல்லாம பாரு. நான் சொல்றவன் இல்ல, செய்யறவன். தையும் தா தையும் தத்த தையும் தா தையும் தத்த தையும் தா தையும் தத்த தையும் தா தையும் தத்த தையும் தா தை தை திதி தை 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 தை ஹ தை ஹி தை ஹ தை ஹி தை ஹ தை ஹி. நான் இந்த காலனிக்கே ஓனர், ஆனா ஒரு பையனும் நான் மதிக்கிறது இல்ல. என்னமா எங்கம்மா உங்க அப்பா? அது போயிடுச்சு. போயாச்சா? அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது. என்ன ஜென்மமோ. நீங்க ஆடுங்க. முகமது வாப்பா மகன் தூக்கில் போடப்படுவாரா? வழக்கு விசாரணை தொடங்கியது. வாப்பா மகனுக்கு எதுவும் ஆகாது, ஆகக்கூடாது. மீறி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பணம் வேணும். எதுக்கு? கப்பல்ல பாம்பு வச்சதுக்கு. அதான் பேசின அமௌண்ட் கொடுத்துட்டேன். பாம்பு வைக்கிறப்ப என்னமோ சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா நியூஸ் பிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கேன். விக்டர், நம்ம சர்வதேச லெவல்ல குற்றங்களை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சில்லறத்தனமா பிஹேவ் பண்ணாத. நல்ல இல்ல. வேணுங்கிறத எடுத்துக்கோ. ₹10 எடுத்திருக்கேன். விக்டர், திரும்பி வரமாட்டிய? வரமாட்டேன். அம்மா, இன்னைக்கு கார்த்திகை தீபம். எல்லாரும் செல்வாவை சாப்பிட கூப்பிடுறாங்க. நீயும் கூப்பிடுமா? போடி. எனக்கே இங்க இங்க இங்கன்னு ஒரே வலியா இருக்கு. உங்க அப்பா போய் கூப்பிட சொல்லு. அப்பா. என்னம்மா
நீ செல்வாவை சாப்பிட கொடுத்து வாசனம் தான், நாங்களும் சேர்ந்து கொண்டு தப்பா இருந்துச்சுக்காத. இது நான் செஞ்சது. இதுவும் நான் செஞ்சது. இதுவும் என்ன பெரிய விஞ்ஞானி ராக்கெட் செஞ்ச மாதிரி அதுவும் நான் செஞ்சேன் இதுவும் நான் செஞ்சேங்கிற. என்ன செஞ்ச நீ? பாவலக்கு லட்டு கொழுக்கிட்ட. என்னடா? ஹலோ, ஐ எம் சாரி. படா. வேற லட்டு கொடுங்க. ஏடா கண்ணுல அடிச்சுட்டு லட்ட மாதிரி நீ? ஐயோ அண்ணா சத்தம் போடாம சாப்பிடுங்கண்ணா. ஏப்பா கண்ணை கூட ஆகிட்டு பேசாதீங்கன்னா இப்படிப்பா. ஐயோ எங்கப்பா ஏல வெரி அப்பா யாரு? ஃபாதர். எந்த சர்ச் ஃபாதர்? செல்வாவோட அப்பா. ஓ ஃபாதர். தவடி. ஐயோ திடீர்னு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டேன். வர வழியில தான் தெரியும் இன்னைக்கு கார்த்திகை தீபம். வழியெல்லாம் ஒரே பட்டாசு நெருப்பு. இதெல்லாம் எனக்கு அலர்ஜின்னு உனக்கு தான் தெரியுமே. ஆனா சிகார் மட்டும் பத்த வைப்பீங்க. ஐயோ வீடு ஒரே கேவலமா இருக்கு. அப்பா உட்காருங்கப்பா உட்காருங்க. ஐயோ இந்த டியூப்லைட் வேற. எக்ஸ்கியூஸ் மீ, 2 மினிட்ஸ்ல சரி பண்ணிடுறேன். கப்பல் மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கேன். ஏதோ சொந்த கால்ல நிக்க போறேன்னு சொல்லிட்டு எதுக்குடா இதெல்லாம்? ஒரு ரூம்ல இந்த சேரே சொந்த கால்ல நிக்க முடியல. வெயிட் பண்ணி பாருங்கப்பா, எனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அப்பா சொந்த கால்ல நிக்கிறது நான் சும்மாவா? ஜெயிச்சு காட்டுறேன். நீ என் பையன்டா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்ன ஒண்ணு, நீ என் கூட இல்லைங்கிற வருத்தம் தான். நான் ஒண்ணும் உங்களோட சண்டை போட்டோ இல்ல கோச்சுக்கிட்டோ வீட்டு விட்டு வரலையே. 21 வயசு வரைக்கும் நான் வளர்த்துட்டீங்க. இனிமே உங்க நிலையில நிக்காம பணபலம் இல்லாம என் சொந்த திறமையில நிக்கணும்னு நினைச்சேன். நீங்க கூட என்ன சந்தோஷமா தானே நினைச்சீங்க. அப்புறம் என்னப்பா வருத்தம்? செல்வா வாமா, உன் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. இதெல்லாம் எங்க வீட்டுல கார்த்திகைக்காக செஞ்சது. அப்பா இதெல்லாம் சுமதியே செஞ்சது. ஓகே சுமதி. இப்ப வந்துடுறேன். நோ, உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட், சாப்பிடக்கூடாது. என்னைக்கா ஒரு நாள் தான்ப்பா. ஓகே. என்னப்பா இன்னைக்கு ஊரெல்லாம் கார்த்திகை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா நேத்து எவனோ ஒருத்தன் கடல்ல கார்த்திகை கொண்டாடிட்டான். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கப்பல் பா. ஒரே ராத்திரில புஸ்வானம் ஆயிடுச்சு. எரிஞ்சதெல்லாம் மக்களுக்கு பயன்படுற மருந்து மாத்திரை. 25 பேர் செத்துருக்காங்க. கொதிக்குதுப்பா. எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இந்த பாவிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு ஷூட் பண்ணுவேன். சாரிப்பா, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என்னப்பா சாப்பிடாம எந்திரிச்சிட்டீங்க? நானும் கொஞ்சம் இமோஷனல் ஆயிட்டேன். வரேன். அப்பா தையும் தக்க தையும் தா, தையும் தக்க தையும் தா, தையும் தக்க தையும் தா, தையும் தக்க தையும். வைஜெயந்தி மாலா நிறுத்துமா. ஏப்பா போலீஸ் இன்டர்வியூக்கு போற, இப்படி ஆடி ஆடி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் சேருவேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு தையும் தக்க தையும் தா, தையும் தக்க தையும். என்கிட்ட சொல்றீங்களா பங்க்சுவாலிட்டி பத்தி? 10 மணிக்கு இன்டர்வியூ, 9 மணிக்கே ரெடி. இந்த வேலையாவது உனக்கு கிடைக்குமா? பிசிக்கல் டெஸ்ட்லயும் பாஸ், ரிட்டர்ன் டெஸ்ட்லயும் பாஸ், பர்சனல் இன்டர்வியூலாம் நமக்கு எல்லா இன்டர்வியூ போகும்போது பூ தான், வரும்போது பூ. உனக்கு கமிஷனர் கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்றேன். தையும் தக்க. ஹலோ, சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். என்னது வீரப்பனை பிடிக்க போயிட்டாரா? என்னையா வர்றவெல்லாம் வீரப்பனை பிடிக்க போறீங்க, ஒருத்தனை பிடிக்க மாட்டேங்கிறீங்க. சரி வந்தாருன்னா செல்லுலார் மணி பேசுறேன்னு சொல்லு. ஓகே, அவர் ஊர்ல இல்லையா? உங்ககிட்ட இருக்கிறது டம்மி போன் எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட பிலிம் கட்டாதீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பப்ளிசிட்டி பண்ணிடாத. மேனேஜ் பண்றேன். செல்வா செல்வாதா, என்ன மேட்டர் அதை சொல்லு. சொல்லு, இப்ப அண்ணன் இருந்தா என்ன? ஓ, கழட்டி விடலான்னு பாக்குறியா? நகரவே மாட்டேன், ஏதா இருந்தாலும் முன்னாடியே சொல்லு. செல்வா வாயை வந்து நான் டிராப் பண்றேன். ஓகே.
ஒண்ணு வேணாம். அப்புறம் எங்க டிவி ஸ்பீட்டில் போனதுனாலதான் வேலையே கிடைச்சுன்னு சொந்தம் கொண்டாடுவாங்க. நீ ஆட்டோ வழியே போய்க்கோ. கெட் அவுட். அண்ணா ஆட்டோ காசு மிச்சமா இருக்கும், அதுலயே போயிருப்பான்ல. ஆட்டோ காசு மிச்சமாகும், ஆனா வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிரும். பேட் லேடி. செல்வா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். கடவுள் நிச்சயமா உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி ஆமா, தரேன். கடவுள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காரு. பின்ன என்ன செல்வா, கடவுளையே காப்பாத்த முடியல, கதவை சாத்தி கூர்க்கா வச்சிருக்கானுங்க. ஒரு மனுஷன் இந்த மாதிரி வாழ்க்கையில முன்னேறான்னா அதுக்கு காரணமே அவனுடைய திறமையும் உழைப்பும் தான். என்ன சொல்ற? என்ன கூப்பிட்டீங்களா? என்ன நக்கிட்டியா? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதியா? போயா, இன்டர்வியூ போயா, போ. வரேன். எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுக்கும். இப்பதான் செல்வாவை திருத்தவே முடியாதுன்னு சொன்னீங்க. நான் மட்டும் ஃபாரின்லயா பிறந்தேன்? கொடுங்க, பசிக்குது. இந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. தேங்க்ஸ் டாடி. தலைவா, எனக்கு தெரிஞ்சது 2வது இன்டர்வியூ. இதுலயாவது அஸ்து. ஆமா, என்ன இன்டர்வியூ? போலீஸ் வேலைக்கு. அப்படி போடுப்பா. ஒண்ணு மாதிரி ஆளுங்க போலீஸா வந்தாதான்ப்பா நாடு கரெக்ட் ஆகும். ஏதாவது தில் குச் பண்ணி பாஸ் பண்ணிடுப்பா. என்ன? மூளை சிக்னல். வண்டிடு, சீக்கிரம் போயா. செல்வா, செல்வா, யார் யா செல்வா? யார் யா செல்வா? இருக்கிறவங்கள கூப்பிட மாட்டீங்களே. சார், ஐம் செல்வா. என்னையா குதிரையில வந்திருக்க? வந்து சரி சரி, சீக்கிரம் போ. குட் மார்னிங் சார். எஸ், டேக் யுவர் சீட். போலீஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. பாக்கெட் கிழிஞ்சி சட்டை அழுக்காகி என்ன இதெல்லாம்? சார், வர்ற வழியில பப்ளிக் பிளேஸ்ல ஒரு மர்டர் சார். கொலையாளிகளை பிடிக்கலாம் முயற்சி பண்ணேன், ஆனா அவங்க தப்பிச்சிட்டானுங்க சார். அதான் இந்த மாதிரிலாம். எந்த இடத்துல மர்டர்? தேனப்பட்ட சிக்னல்ல சார். கிவ் மீ ஃபைல். கண்ட்ரோலா? நான் டேஜி பேசுறேன். என்ன தேனப்பட்ட சிக்னல் மர்டராமே? சரி. போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போலீஸ் டியூட்டி பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சா சட்டம் ஒழுங்கு, கிரைம், இது ரெண்டுல எதை தேர்ந்தெடுப்பீங்க? சட்ட ஒழுங்கு சார். ஏன்? ஒரு நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா கிரைம்ஸே நடக்காது சார். ஓகே, we will call you. தேங்க்யூ சார். தப்புன்னு தெரிஞ்சும் தப்பு பண்றாங்களே, அவங்க ஈபிகோ செக்ஷன் எதுவுமே மன்னிக்காது. முத்துசாமி,
அப்பாவுக்கு ஒழுங்கா மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறீங்களா? சாமுல ஐயா ஒழுங்கா மாத்திரை சாப்பிடுறாருங்க, ஆனா சாப்பியில தான் பிரச்சனை. கீமோ கிபி கேள்விப்பட்டிருக்கேன். அதுனா சாமு சாப்பி? சாமுனா சாப்பிடுறதுக்கு முன்னாடிங்க, சாப்பினா சாப்பிட்டதுக்கு பின்னாடிங்க. ஐ சி. உங்க ஓனர் மேல கூசி ஆக்ஷன் எடுக்கிறேன். கூடிய சீக்கிரம். தாத்தா அம்பி, தோப்பனார் மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன், எதுக்கு தனியா போயிருக்கேன்? இந்த ஆத்தோட இருக்கப்படாதா? கிளிக்கு ரக்கம் உளத்துடுத்து அத்த விட்டு பறந்து அப்பா எப்ப போனீங்க? சரி, கிளி என் காக்கி கலர்ல வந்திருக்கு. அப்பா இப்ப நான் சாதாரண செல்வா இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் செல்வா ஆக போறேன். இன்டர்வியூலாம் ஓவர், எல்லாமே சூப்பர். ஆர்டர் வந்தானே சொல்லலாம் நினைச்சேன், அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். சீப்பா டேய், சாப்பிட்டு போற. அப்பா லேடி கான்ஸ்டபிள் ஜோதி ட்ரெஸ், அவங்க டியூட்டிக்கு போவானா? மினிஸ்டர் இருக்காரா? மினிஸ்டர் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? வணக்கம் சார், நான் வரதராஜன் பேசுறேன். சொல்லுங்க வரதராஜ். சமீபத்துல அந்த போலீஸ் செலக்ஷன் நடந்ததுல, ஆமா, அதுல என் பையன் செல்வா அட்டென்ட் பண்ணிருக்கான். அவருக்கு அந்த வேலை கிடைக்கணும், அவ்வளவுதானே வரதராஜ்? நோ, கிடைக்க கூடாது. என்ன கிடைக்க கூடாதா? எஸ். சரி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. ரூம் பாரு, இவர் இருக்கிற ஒழுங்குக்கு இன்ஸ்பெக்டர் ஆக போறாரா? பருப்பு பருப்பு. தவள் தொங்குற இடத்த பாரு. ஐயோ, சொன்னா பெரிய நாட்டாம மாதிரி பேசுவாரு. இப்படியா இருக்கும் குடியிருக்கிற வீடு? பேச்சுலர்ஸ் ரூம் இப்படிதான் இருக்கும். நான் ஃபேமிலி மேனா? இப்படி ஆசை ஆசையா நம்மளோட மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காளே, யாரும் இல்லாத நேரத்துல கைய புடிச்சு இழுக்கலாம், இடுப்பு புடிச்சு கிள்ளலாம், அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளையிங் கிஸ் ஆக கொடுக்கலாம்ல. பருப்பு. அதெல்லாம் ஆர்டினரி டீனேஜ் டென்ஷன். நான் பெக்யூலர், எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். பருப்பு பருப்பு. ஆமா, அது என்ன பருப்பு? நமக்கு தெரியாதா? ஹலோ, 1 crore அனுப்பிடுங்க. உனக்கு என்ன வேணும்? லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் கையில ஒண்ணும் இல்லையில. எப்படி நீங்களே போட்டு விடுங்க. போடுறேன். டேய், சும்மா டைம் பாஸ். குழந்தைகளுக்கு gift கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது குழந்தை. எஸ். இது எந்திரமா? டேய், உன் மனசுல நான் பிரேமானந்தா நினைப்பா விட்டா நெஞ்சில இருந்து லிங்கமா எடுப்பு போல இருக்கு. லிங்கம் மட்டும் இல்ல, சிங்கமே எடுப்பேன். எடுப்ப ஜோதி, ஜாக்கிரதையாரு, இல்ல மாதாஜி ஆக்கிடுவான். ஹலோ, தொழில இன்சல்ட் பண்ணாதீங்க. என்னடே, மூளையில இருந்து பெட்ரோல் எடுத்தவனே முக்கு மூணு வச்சு அவமானப்படுத்திட்டாங்க. இதோ தொழிலாடா, எடுத்துட்டு போவா? என்னடா பண்ணுவ? இது உயிர் இல்லாத பாம்பு, உயிர் கொடுக்கலாம். மாதாஜி ரெக்கமெண்ட் பண்ணுமா? கண்ணு நெட்டிட்டு இருக்கு, கொத்திரும் போல இருக்கு. உனக்காக இப்ப தூக்கி போடுங்க. இப்ப பறந்து வந்து கொத்த சொல்லிட்டா? செல்வா, இந்த மேஜிக்காரன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. செல்வா என்ன பண்ணா? என்ன பண்ணானா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கோட்டு போட்ட பரமசிவன் ஆயிட்டான்பா. என்ன வளர்றீங்க? என்ன வளர? நான் பேசுறது எதுவும் உனக்கு புரியலையா? சுத்தமா புரியல. ஐயோ, நாக்கையும் புரட்டி போட்டியாடா. செல்வா, போலீஸ் வேலை என்ன பாச்சு? வெயிட் அண்ட் see. ஹலோ, சிட்டி யூனியன் பேங்க். என்ன 2 lakhs? இல்ல சார், சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன் சார், இப்ப டைம் இல்ல சார். அண்ணா, என்னப்பா? இங்க பாருங்க, இவ்வளவு அழகா இந்த ரூம் நான் பார்த்ததே இல்லையே. அட ஆமாப்பா, பார்டர் தோப்பு காயிலாங்கட மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு ரூம கசமுசன்னு வச்சிருப்பேன். இப்ப மாதிரி ஷோரூமா இருக்க.
அதானே எனக்கும் புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு ரூமுக்குள்ள வந்தது ஒரு அருமையான ஃபிகர். எப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆம்பளை பசங்களால நிச்சயமா இப்படி ஒரு ரூம் வச்சிருக்க முடியாது, பொம்பளைகளால தான் முடியும். அதுவும் உன்னை காதலிக்கிற ஒரு பொம்பளை. என்ன பொம்பளை எம்பளன்றீங்க? சாரி கேர்ள். அப்படியே பொண்ணா இருந்தா கூட என்ன காதலிக்கிறதுக்கு நான் யாருக்கும் அனுமதி கொடுக்கலையே. அனுமதியோட வந்தா அவ பொண்டாட்டி, அன்எக்ஸ்பெக்டடா வந்தா அவதான் காதலி. தட் இஸ் லவ். அப்ப பொண்ணு யாருன்னு? போன தடவை ஊட்டி போனப்போ சரி. தங்குற இடம் சௌரியமா அரேஞ்ச் பண்ணவே இல்லைங்க. சரி, இந்த தடவை நல்ல இடமா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. ஊட்டிலேயே பெரிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் சவாய், அதுல போட்டுட்டுமா? பரவாயில்ல போடுங்க. பரவாயில்லையா? பல்லு உடச்சு போடுவேன். ஏண்டா நீ கொடுக்குற 600 ரூபாய்க்கு உனக்கு ஊட்டி கூட்டு போறது பெரிய விஷயம். ஜாஸ்தி பேசினா அப்புறம் பஸ்ஸுக்குள்ளேயே படுக்க வச்சிருவேன். ஒரு டிக்கெட். ஊட்டிக்கு போறதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குது, அதுக்குள்ள முடி வளர்த்துரு. ஏனுங்க? புள்ள படிக்கிற மாதிரி இருக்குடா, போலீஸ் பிடிச்சுக்க. போடா, இன்டீசன்ட் ஃபெலோ. 2 டிக்கெட் பா. இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுவா. 2 டிக்கெட்டா? ஏன் கிழவி, நீ தான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே உன் புருஷனை கொண்டுட்டியே. இன்னொரு டிக்கெட் யாருக்கு? குருஜிக்கு பா. குறிச்சியா? யார் அவன்? ஹலோ, மைசெல்ஃப். டேய், நீ குருஜியா? டேய் டேய், லேஸ் உட்காரடா. இந்தமா 2 டிக்கெட். தேங்க்ஸ் பா. நெக்ஸ்ட். ஒரு 200 கொடுங்க. 200? எதுக்கு? இன்டர்வியூக்கு போறேன், செலவுக்கு வேணும். இன்டர்வியூக்கா? இரும்பு மனசுப்பா உனக்கு. ஏற்கனவே 7-8 வேலை அவுட்டு. போலீஸ் வேலைக்கு போன, அதுவும் புட்டுக்குச்சு. இருந்தாலும் ராபர்ட் ப்ரூஸ் மாதிரி முயற்சியை விட மாட்டேங்கிறியா? என் பாலிசியே தனி. என்ன பாலிசி? பொண்ணு மிஸ் ஆயிட்டா உடனே இடிஞ்சு போய் உட்காந்துறதா? அடுத்தது ட்ரை பண்ண வேண்டியதானே? ட்ரை பண்ணுவேன், ஆனா அதுக்குள்ள வயசாயிருமே. அண்ணா, இறைவன் இருக்கிறான். எங்க? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. ஐயோ, எது நடக்குமோ. 200 போ. தேங்க்யூ. ஏப்பா, இன்டர்வியூக்கு போறதுக்கு 200 கடன் கேக்குறியா? ஊட்டிக்கு வழியா? அதுக்கும் சேர்த்து நீங்களே போட்டுருங்க. நான் போட்டுக்கிறதா? ஏப்பா, இப்பதான் கிருஷ்ண மாதிரி பேச போனேன். அவருக்கும் சேர்த்து நான் தரேன். யார் இந்த ராத? இது பின்னாடி ஒப்பனிக்கிறேன். அவர் என்ன கவனிக்கிற நிலைமையில இல்ல. அம்மா, இவனுக்கெல்லாம் கடன் கொடுத்தா திரும்பியே வராதுமா. இது ஒண்ணும் கடன் இல்ல. எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ, Yes, இங்க டிடிடிஸ் இன்டர்வியூ. go to that row. அப்பா வரேன் சார். ஏய், யாரு அவங்க? அப்பா, அவங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? பர்சனலா ஒண்ணும் தெரியாது, சும்மா லிஃப்ட்ல வரும்போது ஹலோ சொன்னாங்க, போகும்போது சியூ சொல்லிட்டு போறாங்க. ஆமா, நீ ஏன் அவங்கள துரத்துற? அப்பா, அவங்க கொலைகாரனுங்கப்பா. கொலைகாரங்க? ஆமாப்பா, நான் போலீஸ் இன்டர்வியூ போனப்போ சிக்னல் ஒருத்தனை ஷூட் பண்ணி கொண்டாங்களே, இவங்க தான் அவங்க. உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு டிடிடிஸ் இன்டர்வியூப்பா, அதுக்காக வந்தேன். ஓ, முதல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு. ஓ, வரேன்ப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, Yes, மேல டிடிடிசி இன்டர்வியூ நடக்குதுல்ல, கொஞ்சம் கனெக்ட் பண்ணு. File, please. The first question. சம்பத் இருக்காரா? நீங்க யார் சார் பேசுறீங்க? நான் வரதராஜ். சார், சம்பத் தான் பேசுறேன் சார். உங்க இன்டர்வியூக்கு செல்வான்ற கேண்டிடேட் வந்திருக்காரு. எஸ் சார். இந்த வேலை அவருக்கே கிடைக்கணும். அதுக்கு உண்டான வேலையை நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன். தேங்க்யூ சார். The last question. செல்வாக்கு வேலை கிடைச்சிருச்சு. செல்வாக்கு வேலை கிடைச்சிருச்சு. கொஞ்சம் சத்தமா சொல்ல. செல்வாக்கு வேலை கிடைச்சிருச்சு. டேய், என்னடா பண்ற? கேட்ச் பிடிக்கிறேன். பெரிய அதாரிதனே, அவனுங்களே கேட்ச் மிஸ் பண்ணிடுறானுங்க. போடுமா, போடு. புள்ளியாருப்பா,
செல்வாக்கு வேலை கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா. என்னப்பா ஷாக் ஆயிட்டீங்களா? ஆமா, ஷாக் ஆயிட்டேன். பின்ன இப்படி நீ வர வர எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் வந்து ஷாக் கொடுத்தீங்கன்னா இதுக்கே ஷாக் ஆயிட்டேன். இப்படி இன்னொரு ஷாக் இருக்கே. என்னமோ சொன்னீங்களே, சில்லறை கொடுக்காம சிபாரிசு பண்ணாம வேலையே வாங்க முடியாதுன்னு. ஜஸ்ட் 2 questions. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்ப நான் டிடிடிசி கைட். இப்ப என்ன சொல்றீங்க? என் சொந்த கால ப்ளீஸ் கம். These are all Pallava arts. They all have different styles. This elephant is made by a single rock. Wow, marvelous. Beautiful. Wonderful. நமஸ்தே. நமஸ்கார். Selva, we are disturbing. Let us go and see separately. Okay, you can see and enjoy. I'll be waiting here. Thank you. லுக்கூர். Oh, what a beautiful Hey, foreign statue. guys, பாட்டு கேக்குறியா? டிங்கடாங்கு வெல்லு, எங்க பார்த்தாலும் கல்லு, கல்லு பக்கத்துல ஜில்லு, ஜில்லு கொஞ்சம். என்ன இது பப்ளிக்ல நியூசன்ஸ்? இப்படி ரத்தம் வர மாதிரி இந்த அடி அடிச்சிருக்க. சாகடிக்கலன்னு சந்தோஷப்படுங்க. நம்ம நாட்டு சுத்தி பார்க்க அந்த ஃபாரினர்ஸ் ரேப் பண்ண பார்த்தாங்களே, அது நியூசன்ஸா இல்ல உங்களை எல்லாம் அடிச்சது நியூசன்ஸா? இந்த மிருகங்களோட ஐயக்கத்தை நம்ம நாட்டுக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டை பத்தி என்ன சார் நினைப்பாங்க? கேவலமா பேச மாட்டாங்க. நான் ஒரு பாட்டு போடுவேன். அப்போ இந்த பில்லோ ஒவ்வொருத்தர் கையிலயா மாறி 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 வந்துகிட்டு இருக்கோம். திடீர்னு பாட்டு நிப்பாட்டுவேன். அப்போ இந்த பில்லோ யாத்த இருக்கோ பக்கத்துல இருக்கவங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த விளையாட்டு நீதான் கண்டுபிடி மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. பாட்ட போறாடே. இந்த கேட்ச். என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஜனகன மனப்பாடு. என்ன செல்வா, விளையாட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. நீ ஜனநாயக பாட சொல்லி விளையாட்டை முடிச்சிருக்க போல இருக்கு. இல்லண்ணே, விளையாட்டுல கூட தேசபக்தி வளர்க்கலாம் அட தான். பாப்பா. சரிப்பா, ஒரு திருக்குறள் சொல்லு. ஒண்ணு குறா. என்னது துப்பாக்கி துப்பிட்டான்? ஓகே, நெக்ஸ்ட். ஜோதி மாட்டிக்கிட்டியா? ராமசாமி, நீ தண்டனை கூட. ஐயோ, போய் போய் இவங்கிட்டியா? ஏற உடம்பா கொடுத்துருப்பான்பா. கிளுகிளுப்பா இருக்கும். சரி, உனக்கு ஓகே, எனக்கு ஓகே.
ஜோதி காக்கா தண்ணியில் நீந்துற மாதிரி நீ தரையில் நீந்து விட்டு. ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட். ரக்கம்மா கைய தட்டு. அண்ணா, தண்டனை கொடுங்க. பாடி மாட்டினியா? உனக்கு ஏதோ வித்தியாசமா தண்ணி கொடுக்கணுமே. ஒரு 200 கொடு. இது 200 கொடு. என்ன விளையாடுறீங்களா? ரெஃபரி இங்க பாருங்க, பணம் கேக்குறாரு. கஞ்சி வாங்கினா நான் ஒரு இன்னும் தட்ட குத்திடுவேன். சரி விடுப்பா. அந்த கட்ட சிவத்து மேல குணா கமல் மாதிரி கையை தூக்கி ஒத்த காலில் பாப்போம். என்ன என்ன கொஞ்சம் பார்த்து மாத்தி கொடுங்க அண்ணா. நான் என்ன கவுண்ட் பண்ணி மாதிரி நிக்க சொன்னேன்? கமல் மாதிரி தான் நிக்க சொன்னேன். போய் நில்லு போ. தண்டனா எல்லாருக்கும் ஒண்ணுதான். கமான் கமான்யா. சொன்னா இப்ப எவ்வளவு நேரம் நிக்கணும்னு சொல்லவே இல்லையா? தாடி சொல்ற வரைக்கும் நிக்கணும். பேசாம இரு. இருங்கப்பா. விட்டா வெடி வரைக்கும் நிப்ப போல இருக்கு. டேய் பாத்தியா, உன்னை என் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டேன். நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என் இதயம் இப்பவும் செல்வா செல்வான்னு துடிக்குது. ஓ இதயம் வழக்கமா சென்ட்ரல்ல இருந்து எந்த மினிஸ்டர் வந்தாலும் நம்ம டிடிடி சார்பா மிஸ்டர் குப்தா தான் அட்டெண்ட் பண்ணுவாரு. நவ் ஹி இஸ் ஆன் லீவ். சோ அவருக்கு பதிலா உங்களை அப்பாயின்ட். தேங்க்யூ சார், ஐல் டூ மை பெஸ்ட். வெரி குட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். பாப்பா மகன் கேஸ் அடுத்த வாரம் தீர்ப்பு சொல்றாங்க. தீர்ப்பு வாப்பா மகனுக்கு சாதம் ஆயிடக்கூடாதுன்னு மத்திய அமைச்சர் நிரந்தர் சிங் தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதனால அந்த அமைச்சரோட அடுத்த ப்ரோக்ராம் என்ன? வர்ற 18ஆம் தேதி ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க மெட்ராஸ் வராது. அவன் டெல்லி திரும்ப மாட்டான். பாப்பாட்ட சொல்லு. Waiting. All of you sit down. I welcome on behalf of our tourism department our Honorable Minister for State Tourism and Development, Ms. Narendra Singh. தலைப்புச் செய்திகள். சென்னை வந்திருந்த மத்திய அமைச்சர் நரேந்திர சிங்கை கொல்ல நடந்த முயற்சி தமிழ்நாட்டை சேர்ந்த டூரிஸ்ட் கைட் செல்வாவால் முறியடிக்கப்பட்டது. இந்த வீர செயல் புரிந்த செல்வாவுக்கு ஜீவன் ரக்ஷா அவார்டு வழங்கப்படும் என்று மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தவிர மாநில அரசாங்கம் சார்பில் தங்கப்பதக்கம் வழங்குவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதற்கான விழா வருகிற போலீஸ் ஆனா எதிரி ஆயிடுவான்னு கைடாக்குனீங்க.
இப்ப காரியத்தை கெடுத்துட்டானே. தோத்ததுக்காக சந்தோஷப்படுறேன். கான்ஃபரன்ஸ் நடந்த இடத்துல என் பையன் இருந்தான்ற விஷயமே எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் ஜெயிச்சிருந்தா என் பையன் செத்துருப்பான். மிஸ்டர் செல்வாவை பார்க்கணும். உட்காருங்க. சொல்லுங்க. விருது வாங்குற அளவுக்கு நீங்க உயர்ந்திருக்கிறத பார்க்கும்போது பெருமையா இருக்கு. எங்க கருணை இல்லத்துல நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு உங்களைத்தான் சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ண வந்திருக்கோம். சின்ன பையன், நான் எப்படி சீஃப் கெஸ்ட்? நீங்க தான் வரணும். ஏன்னா எங்க கருணை இல்ல அனாதை குழந்தை நீங்க. அனாதையா? நானா? சாரி, நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். யூ ஆர் மிஸ்டேக்கன் மை சைல்ட். உங்க அப்பா தொழிலதிபர் மிஸ்டர் வரதராஜ் தானே? ஆமா. அவர் உங்க அப்பா இல்ல, கார்டியன். ஒரு அனாதை குழந்தைகிட்ட நீ அனாதைன்னு சொல்றது அநாகரிகம் தான். ஆனாலும் நாங்க ஏன் அதை சொல்லி உங்களை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறோம்னா, நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா உங்களை பார்க்கும் போதும் உங்க வார்த்தைகளை கேட்கும் போதும் நம்மள மாதிரி அனாதையா இருந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு இந்த நாடே பாராட்டுற அளவுக்கு சாதிச்சிருக்கிறாரு. நாமளும் அவரை மாதிரி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற உற்சாகமும் உத்வேகமும் மத்த அனாதை குழந்தைங்க மனசுலயும் ஏற்படும் இல்லையா? எல்லாரும் இறங்க. பெரிய ஏரோப்ளேன் ஜப்பான் வந்து இறங்க. போடடே. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? வெல்கம் சார். என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களா? ஹலோ. வாங்க வாங்க. போங்க போங்க. சாப்பாடு போடுவாங்களா? பிரியாணியே போடுவாங்க போ. அப்பவே செல்வா கிட்ட சொன்னேன், என்ன மாதிரி விஐபி மட்டும் கூட்டா போகுதுன்னு. இந்த மாதிரி துண்டு முண்டு எல்லாம் கூட்டு வந்து ஏரியாவை கிழிச்சு பண்றானுங்க. ஹாய் ஹாய், நம்ம ஜோடி நித்யா இருக்க. இங்க வெத்தலை இங்க எல்லாம் நல்லா அங்கங்கமா பார்த்து செக் பண்ணுங்க. உள்ள எவனாவது புறா விட்டுற போறான். செக் பண்ணுமா? வேண்டாம் போங்க. அட இன்சல் பண்ண செக் பண்ணு. நீ எல்லாம் என்னத்தையா வச்சிருக்க போற? கரெக்டா. ஒரு மத்திய அமைச்சரை கொல்ல நடந்த முயற்சி மன்னிக்கத்தக்கதல்ல. மத்திய அமைச்சர் சுரேந்திர Right, சிங் வேற late. மன்னிக்கவும், நரேந்திர சிங்கை Excuse me, sir. Yes. இங்க உட்கார கூடாது. ஏன்? இது VIP seat. அப்படியா? பெருசு என்னடா போய் உட்கார். நான் விஐபி. உண்மையாவே சொல்றேன். உண்மையாவே சொல்றேன், நான் விஐபி. அதுக்கு என்னடா இப்போ உன்னை விஐபி தானே? ஆமா. உட்கார. மருந்து என்று ஏன் கூறும் உண்டு? முன்னாடி ஏசியே இல்லப்பா. ஹலோ, முக்கியமான விஐபி இங்க இருக்கல்ல, அப்புறம் என்ன இங்க போய் உட்கார்றது? விஐபினா என்ன அர்த்தம் தெரியுமா? வேலை இல்லாத பசங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். வேலை இல்லாத பசங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அதான சொல்றேன், வேலை இல்லாத இருக்க முடியுமா? டேய் சொட்ட திரும்ப. ஹலோ, கிளார் அடிக்கல. ஆமா. நம் நாட்டின் அப்படிதான் இப்போ வளர்ச்சியை தடுக்க அமைச்சரை அம்மா, கொல்ல நடந்த முயற்சி செல்வா அப்பா. ஆனாலும் எப்போதும் எந்த வகையிலும் எங்கள் கட்சியையோ ஆட்சியையோ தடுக்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அவார்ட் கிடைக்க காரணமே எங்க அப்பா மிஸ்டர் வரதராஜ் தான். ஆனா நான் வாங்குற இந்த அவார்டே எங்க அப்பா எனக்கு அப்பா இல்ல, நான் ஒரு அனாதன் தெரிய காரணமாயிடுச்சு. நேத்து என்ன சந்திச்ச அந்த ஆசிரமத்து பெரியவங்க வரதராஜ் உனக்கு அப்பா இல்ல, கார்டியன்னு சொன்னாங்க. யாரோ பெத்த புள்ள தன் அப்பான்னு கூப்பிட்டு அனுமதிக்க ரொம்ப பெரிய மனசு வேணும். அது எங்க அப்பா கிட்ட இருந்துச்சு. என் நன்றி எப்படி வெளிப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஆசை. இவ்வளவு பேர் கூடி இருக்கிற சபையில இந்த அரசாங்க கௌரவத்தை எங்க அப்பா கையால வாங்கணும்னு. அப்பா ப்ளீஸ். ஏன் எல்லாமே எனக்கு எதிர நடக்குது?
மினிஸ்டர் கொல்ல வச்ச பாம தூக்கி எறிஞ்சு அவனை காப்பாத்திருக்கான் என் பையன். அதுக்கு அரசாங்கத்துல அவனுக்கு ஒரு அவார்டு வேற கொடுத்திருக்காங்க. பெரிய சாதனை. fraud பசங்க. இப்ப என்னாச்சு? அவனுக்கு நான் அப்பா இல்ல, அவன் ஒரு அனாதைன்னு புரிஞ்சு போச்சு. இத்தனை வருஷமா அவனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வச்சிருந்தேன். ஸ்டேஜ்ல அவன் அழுதப்போ எனக்கு ரத்த ஓட்டமே நின்று போச்சு. வளர்த்தவனுக்கு தான் தெரியும் இன்னும் எப்படி நான் முகத்துல முக்கிய. அப்பா ஏன்பா முழிக்க கூடாது? செல்வா, அவார்டு வாங்கின கையோட நான் வீட்டுக்கு போனப்போ நீங்க அங்க இல்ல. எங்கெங்கயோ தேடி இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சு வந்தப்பா. எதுப்பா நீங்க கொண்டு வந்துச்சு? பாசம். செல்வா, அப்பா நடக்க கூடாதெல்லாம் நடக்கும்போது நினைக்க கூடாதெல்லாம் நினைக்க சொல்லு. நீ என்னோட பிரிஞ்சிட மாட்டிய. சார், பாப்பா வந்திருக்காராம். பாப்பா, அரெஸ்ட் பண்ண அடுத்த நிமிஷத்திலிருந்து வாயிலையும் மூக்கிலையும் ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சு இருக்காங்க. கோர்ட்ல தீர்ப்பு தூக்குன்னு தெரிஞ்ச உடனே துடிச்சிட்டேன். எனக்கு இருந்த ஒரே பைய செத்து கிடக்கிறத பாரு. பாம்பேயே கைக்குள்ள வச்சிருந்தனா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு போலீஸுக்கு பயந்து இங்க வந்து நிக்கிறேன். நான் எதை இழந்ததுக்கு வருத்தப்படல, ஆனா என் பையனை இழந்துட்டேனே. ஒரே சமயத்துல 13 இடத்துல பாம்பேல பாம்பு வச்சான். அது தப்பா? அது தப்புன்னா இந்த காரியத்துக்கு பின்னாடி இருந்தாங்களே அரசியல்வாதிங்கோ, எம்பிங்கோ, மினிஸ்டருங்க, அவங்க யார் தூக்குல போடுறது? பழி வாங்கணும். என் பையனை துடிக்க துடிக்க தூக்குல போட்ட இந்த அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் பழி வாங்கணும். அதுக்கும் உதவி வேணும். செய்வியா? பாம்பே ரோட்ல அனாதையா கடந்த என்ன எடுத்து வளர்த்த உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்துறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு இப்ப நேரம் வந்திருக்கு. சொல்லுங்க பாப்பா. நாளைக்கு ஒரு வெளிநாட்டு அதிபரோட பொண்ணு இங்க வர்றா. சார், பிரசிடென்ட் டாக்டர் மிஸ் காமினி உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. ஹலோ, வெல்கம் மிஸ் காமினி. இந்தியாவுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டேக் யூர் சீட். நோ தேங்க்ஸ். நான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்கதான் வரேன். நான் ஒரு பிரசிடென்ட் பொண்ணா வரல. உங்க நாட்டோட சுற்றுலா தலங்களை எல்லாம் சுத்தி பார்க்க வந்திருக்க ஒரு டூரிஸ்ட். எனக்கு எதுக்கு சார் இவ்வளவு செக்யூரிட்டி இன்சார்ஜ்? முன்னாடி 4 வண்டி, பின்னாடி 4 வண்டி. ப்ளீஸ் ரிமூவ் ஆல் திஸ். கோவப்படாதீங்க மிஸ் காமினி, கோஆபரேட் பண்ணுங்க. பாதுகாப்புக்காக நாங்க இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். எங்க நாட்டுல தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் ப்ரொடெக்ஷன். அந்த டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்கேமா? ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். ஓகே மிஸ்டர் சுசை சார், டூ ஒன் திங்.
முன்னாடி போற ஜீப் எல்லாம் கட் பண்ணிடுங்க. பின்னாடி ஒரே ஒரு ஜீப் ஃபாலோ பண்ண போதும். சார், அந்த பொண்ணோட ப்ரோக்ராம் சார்ட் வந்திருக்கு. அவ ப்ரோக்ராம் எனக்கு வேண்டாம், நம்ம ப்ரோக்ராம் நான் சொல்றேன். ஹாய் சுமதி, சோப் வாங்கிக்கிறியா? லேடி போலீஸ், நீ என்ன சோப் வித்துட்டு தெரியற? எங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் புதுசா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு பீஸையும் ஒரு நாளைக்கு 50 சோப்பு விற்கணும்னு ஆர்டர். மணி என்ன 2 சோப்பு வாங்கிட்டாரு. நீயும் 2 சோப்பு வாங்கிய. அதுக்கு வேற இட பாரு. ராமசாமி, ஒரு சோப்பு வாங்கிக்கிறீங்களா? எவ்வளவு? ஜஸ்ட் 550. ஆஃப்டர் ஆல் 550. இந்த லீசன்சி பாமாலிவ் இந்த மாதிரி காஸ்ட்லி ஐட்டம் இருக்கா? இருக்குதே. தோ லீசன்சி பாமாயிலு. செங்கல் தேங்காய் நார்ல தினம் தேய்ச்சி குளிக்கிற பரதேசினி எரிஞ்ச வரைக்கும் எந்திரிச்சு வந்த மாதிரி இருந்துகிட்டு உனக்கு காஸ்ட்லி சோப் கேக்குதா? ஓ, ஃபிகர் வெட்டுறீங்களா நீங்க? கடன் முடிப்பீங்களா? போயிருச்சு. இவன் மேல போறா. செல்வா வேற தனியா இருக்காரு. ஜோதி, ஏய் ஜோதி, சுமதி குடி. என்னம்மா? குடிஞ்சா நிமிர முடியல, நிமிந்தா குடிய முடியல, இடுப்பெல்லாம் வலிக்குதுரி. கொஞ்சம் நாயின் மட்டும் தேய்ச்சி விடு. அப்பா ரொம்ப நல்லா இருக்குடி. இந்த பக்கம் குத்து குத்த போதும். அப்பாவை குத்து சொல்லு. நானா? ஏய் ஜோதி, இங்க பாடி. ஏய், செல்வா குளிச்சிட்டு இருக்காரு, 2-3 சோப்பு வித்துட்டு வந்துடுறேன். பாடினா அப்படி என்னடி அவசரம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா? அப்ப நான் சோப்பாடு வித்துட்டு வந்திருப்பேல, எல்லாத்தையும் கெடுத்துட்டடி பாவி. உனக்கு சோப்பு தானே விக்கணும், என்ன சோப்பையே நானே வாங்கிக்கிறேன் கொடு. அப்ப வேணும்னு சொன்ன. இப்போ புரியுதுடி. பயப்படாதம்மா, உனக்கு போட்டி நான் இல்ல. ஓய், என்ன சைட் அடிக்கிறியா? I'm Selva from TTDC. Hello. நீங்களா? சாரி சார். என்னாச்சு? அலர்ட்டா இருக்கீங்களான்னு செக் பண்ண. அது சரி, நீங்க ஏன் செக்யூரிட்டி குதிச்சீங்க? ஓகே, இவர் எதுக்கு குதிச்சாரு? காப்பாத்துற சாக்கல அங்க இங்க தொடலாம்னா? மேடம், இவர் உங்க கைடு மிஸ்டர் செல்வா. ஏய், ஐம் சாரி. பை தி வே, உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியும் மேடம். யப்பா, தப்பிச்ச. யாரோ வண்டி ஓட்ட பக்கத்துல உம்முன்னு உட்கார்ந்துட்டு வந்தா போரிங் தெரியுமா? நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எங்க மேடம்? ப்ரோக்ராம் கேன்சல். ஊட்டி ப்ரோக்ராம் கேன்சல். வீட்டுக்காரர போய் தானே சொல்றீங்க, விளையாடாதீங்க. இது என்ன விளையாடு ஒலிம்பிக் ஸ்டேடியமா இல்ல நீதான் பிடி உஷாவா? செல்லுலார் மணி சொன்னதுதான். ப்ரோக்ராம் கேன்சல். ஹலோ செல்வா, கடைசி நேரத்துல வர முடியாதுன்னா எப்படிப்பா? எப்படியாவது வாப்பா. அண்ணா, ஏன் வேலை அப்படி? பிரதமரோட பொண்ணு இந்தியா சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. அதுக்கு என்னதான் கைடா போட்டிருக்காங்க. என்னால எங்கேயும் நகர முடியாது. இந்த கோரஸ் பாரத நிறுத்துங்களா. செல்வா வரையா இல்லையா? உங்களோட நான் ஊட்டிக்கு வரவா இல்ல என் வேலையை விடவா? வேலையெல்லாம் ஒண்ணு விட வேண்டாம். ஆமா, வேலையெல்லாம் விட வேணாம். டூட்டி தான் முக்கியம். கை கொடுப்பா, நான் கூட்டி போறோம். யோ தள்ளியா,
ஏறுமா நாங்க 2 பேரும் யாரு வரமாட்டாங்கன்னு நினைச்சா எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து என்ன கவுத்துட்டாங்களே. ஆமா வீட்டுக்கார வீடியோ எல்லாம் இருக்கா? இருக்கு, அதுக்கு தனியா 10 ரூபா கொடுக்கணும். குடுக்கலீன்னா டாப் மேல ஏத்துறேன் போடா டேய். மட்டன் பிரியாணி சூப்பர். அது மட்டன் பிரியாணி இல்ல, சிக்கன். பிரதர் முன்னெல்லாம் பாடுவீங்களே, இப்ப விட்டுட்டீங்க. பிராக்டிஸ் பண்றதுல அதனால டச் விட்டு போச்சு. சாரிங்க, நான் மன்னிச்சுக்கினா தெரியாதனமா கேட்டேன். என்ன டாலிங் தேடுறீங்க? என்ன தேடுற? இந்த காது மிஷின் தொலைஞ்சு போச்சுப்பா. கிழிஞ்சு போ. சும்மாவே கூட நாங்க பேசும்போது மைக்கில் தான் பேசணும். இதுல மிஷின் தொலைச்சியா? ஊட்டில வந்து நாங்க மாட்டிட்டோம். போய் தேடு போ. கிடைச்சா எங்க அதிர்ஷ்டம். நான் மிடில் கிராம். என்னடா ஊட்டி இப்படி ஊத்து பாத்துட்டு இருக்க? கூட நானும் பாக்குறேன். ப்ளீஸ் 1 மினிட் பாத்துட்டு தரேன். ஒன்லி 2 மினிட்ஸ். அப்புறம் என் டைம். ஹலோ, உங்க டைம் வந்தாச்சு. 1.5 நிமிஷம் தான் பாச்சு. இல்ல, உங்களுக்கு டைம் வந்துருச்சு. சரி டீசென்ட் பா. ஓ, இவ்வளவு நேரம் இந்த நாய்களை தான் பாத்துட்டு இருந்துச்சா? இந்த பையனாக்குள்ள கண்டுபிடிச்சோன்னா பாராட்டணும். சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பெருசு பெருசா தெரியுதே. டே இருடா பாத்து தர்றேன். அட இவன் வேற 9 ஐயோ ஏங்க ஊட்டிய பைனாக்குள்ள பாக்குறது அவ்வளவு பெரிய தப்பா? என்ற முட்டாடி எதுக்குடா பார்த்த? ஊட்டி உங்க பொண்டாட்டியா? இன்னைக்கு போட்டிங். தட போட நீங்க கவர்மெண்டா? தடா உனக்கு தடா. லேடி போலீஸ், நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற. ஊட்டில வந்து பைனாகுலர்ல பாக்குற வெரி டேஞ்சர். See this. டேய் டபாகனா. என்னடா? இல்ல சார், உண்மையிலேயே இந்த கண்ணோட இந்த கண்ணு தான் நல்லா இருக்கு. அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணு. செல்வா எங்க அங்க. ஹாய். எங்களுக்கு தான் எல்லாரும் நெய்பர்ஸ். ஏய், யாரா அது? சூப்பர் ஃபிகர் ஒண்ணு. அதான் சொன்னார்ல பிரதமர் பொண்ணுன்னு. அப்ப பின்னாடி பிரயோஜனமா இருக்கும். எதுக்கு ஆட்டி வைப்போம். அம்மா வணக்கம். ஏண்டா இங்கிலீஷ்ல வணக்கத்துக்கு என்ன? சீமயம் கும்மா. இது கேட்டவர் தானே இந்த கண்ணு போறதுக்கா? ஏய் Hi everybody. ஏய் கிளாட்டி மோடி கை கொடுங்க. செல்வா, என்ன பாத்தீங்க ஊட்டில? நான் எதிர்பார்க்கவே இல்ல. நானும் எதிர்பார்க்கலண்ணா. அப்படி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட் பேக். இவருங்க ஊட்டி உங்களுக்கு ஒர்க் அவுட் நினைக்கிறேன். கேர்ஃபுல்லா இருங்க. முதல்ல கண்ணு போச்சு, இப்ப கண் வந்திருக்கு. இவங்க பேரு காமினி, Hello. பிரதமரோட பொண்ணு. We are all friends. ஹலோ, அதான் போட்ல மீட் பண்ணியாச்சுல. இன்டிசென்ட் ஃபெலோ. காமினி, இவங்க ஜோதி. எப்பா நான் இருங்க. அவங்க சுமதி. எப்பா நான் அவங்க வசந்த் அக்கா. ஐயோ அவங்கல்ல இவங்க அக்கா. செல்வா, என்னப்பா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? அவங்க சில சொல்ல வேண்டாமா? அம்முனே, அக்கா அக்கா அக்கா, அம்மா அம்மம்மா, அப்பா அப்பா, மாமா மாமாமா, பாப்பா பாப்பாப்பா. இந்த கிழவி மாத்திரம் சத்தியமா யாருன்னு தெரியாது. பிளாக் பிக் பிளாக். செல்வா, அப்புறம் என்ன, சிக்கன் போட்டு எடுத்து விட்டுருவோம். அந்த பொண்ணு வர்ற ஜீப் மேல ஜோட பைக் மோத்துற இடம் இதான். பைக் மோதின அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த ஜீப்ல அவளை தவிர வேற யாரு இருந்தாலும் shoot it. Receiving number 2 speaking. Over.
நம்பர் 4 காலிங். அவங்க இன்னும் கிளம்பல. ஐ இன்ஃபார்ம் யூ சார். ஓ. கெட் ரெடி. ஒரு நிமிஷம் சுமதி, இது எப்படி? ரெடியா? உங்களுக்கு எல்லாம் என் நினைவா ஒரு சின்ன பிரசன்டேஷன். எதுக்குமா இதெல்லாம்? No problem. I want to give you all something. தேங்க்ஸ். 6:30க்கு ஃளைட் இன்னும் கிளம்ப மாட்டேன்றாங்களே. மணி என்ன? மேஜிக் மேன். பிளாக்கி. என்னடா இது? ஃப்ரூட்டா? ஓட்டையே கண்ணா? இது தெரியாது. பைலான் குளார். நான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவில்லை. மேடம், shall we move? ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். காமனி உங்க நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்க காலனிக்கு வந்துட்டு போ. ஆமாமா, காலனிக்கு வந்துட்டு போங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்டா. நான் காலனி நம்பர். நான் காலனி ஓனர். மணி என்ன? அம்மா, உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா உங்க காலனிக்கு வந்துட்டு தான் போவேன். பாய். பாய். சுமதி, அந்த பூக்குல உன்னோட நினைவா எங்க எல்லாருக்கும் நீ பரிசு கொடுத்த. எங்க மொத்த காலனி சார்பா உனக்கு எந்த ஒத்த ரோஜா. ஒரு ஜோக் சொல்லட்டுமா? சொல்லு. ஜோக். செல்வா, செக்யூரிட்டி குரூப் காணோம். அதான் வர்றாங்கல்ல. ஓ ஷிட். இதெல்லாம் எதுக்கு? Wait. ஹலோ. Don't shoot. Come down. நம்ம ஷூட் பண்ணலன்னா போக வேண்டியதானே. சொல்லு. சொல்றா. யாரா நீங்க? யாரும் காமிச்சா? சொல்லு. காமினி, 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 காமினி. செல்வா, பட்டாசு குரூப்ல போயாச்சா? குருஜி, எல்லாம் வெயிட்டிங். சீக்கிரம் கேட்ட தருங்க. ஏன் எதுக்குன்னு தெரியாம நம்ம தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் கீழ் நிப்பான்.
நம்மளும் ஒரு நல்ல இடமா பார்த்து நிப்போம். என்னமா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல அமுலாக்கு பெரிய ஒரு ஐடியான்னு கேட்டேன். ரெய்டெல்லாம் ஒண்ணும் நடக்கலையா? ₹1 உலகத்தை சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு குருஜி. ₹1 உலகமா? இல்ல முடியாத எப்படி அதான் ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டேன். ஆச்சரியமா இருக்காரு தானே எல்லாம் நின்னுட்டு இருக்கிறோம். நான் உங்ககிட்ட பேசினடா, இவங்ககிட்ட பேசினா நீ என்ன குறுக்கு பேசிட்டு இருக்க? அவங்க பேச மாட்டாங்க, நான் தாயே பேசுவேன். ஏன்? அவங்களுக்கு பினாமியே நான் தாயா. பினாமியா? என்னடே எதுக்கு பினாமி அதுன்னு விவசாயம் இல்லையா? நாளைக்கே அந்த பொண்ணு கல்யாணம், இந்த பொண்ணோட பொண்ணு நீ தான் பினாமி தெரிஞ்சுட்டு வச்சுக்க. உன்னால என்ன ஆகும்? இப்படியே யோசனை பண்ணிட்டு நான் உள்ள போய் குருஜி என்ன பண்றாருன்னு பாத்துட்டு வந்து விவரமா சொல்றேன். ஜெயிச்சம்பா ஏன் கத்துற? உன்னை வெளிச்சல பார்த்தாலே பயமா இருக்கும். இப்படி வீட்டுல உட்காந்து ஏன் பயமுறுத்துற? ஆமா, ₹1 உலகத்தை காட்டணும் வெளியில போர்டு மாட்டி வச்சிருக்கிய, உன்னால எப்படி முடியும்? என்னால் முடியும். எப்படி முடியும்? காணிக்கை ₹1. அப்படியே கண்ண முடிக்கீங்க. சீக்கிரம் காட்டா டேய், பயமா இருக்கு. என்னடா பண்ற? ஜெயிச்சம்பா கணக்கு பாருங்க. உலகம் சுத்துதா? சுத்துது. பாத்தீங்களா? பாத்துட்டேன். நீங்க போலாம். என்ன டேய், என்னடா இது? ₹1 உலகத்தை சுத்தி காட்டுறேன், இதை சுத்தி காட்ட என்ன அர்த்தம்? நான் விளையாடுறியா? இருத்தியா? நீ கொடுக்குற ₹1 விசா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து உலகத்தை பூரா சுத்தி காமிப்பாங்களா? இவ்வளவுதான். போ போ. நெக்ஸ்ட் என்ன உலகம்? மேஜிக், நீ ரொம்ப ஓவரா பேசுற. இனிமேல் யாருக்கு நீ இந்த உலகத்தை சுத்தி காட்ட முடியாது. நீ தான் பின்னால சுத்தணும். இங்க வருங்க, எல்லாத்தையும் காசு வாங்கிட்டேன். ஹலோ நானே கஞ்சா கட்டினா இல்ல பாம்பு வச்சுனா? எதுக்காக என்ன சிலோனுக்கு பேக்கப் பண்றீங்க? உங்க ப்ரோகிராம பாதியிலே கட் பண்ணி திருப்பி அனுப்புறமேன்னு எங்களுக்கும் வருத்தம் தான். பட் தேர் இஸ் நோ சான்ஸ். இனிமே நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறது அவ்வளவு அட்வைசபிள் இல்ல. நோ, நான் போக மாட்டேன். பிடிவாதமா இருக்காதீங்க. ஊட்டியில உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இருந்தா உலக நாடுகள் எல்லாம் எங்களை பார்த்து காரி துப்பி இருக்கும். We spoke to your daddy. உங்க அப்பாவே உங்களை திருப்பி அனுப்ப சொல்லிட்டார். எங்க அப்பா சொன்னா உடனே அனுப்பிச்சுடுறதா? போன கொடுங்க, நானே எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். இந்த துப்பாக்கியில 4 புல்லட் இருக்கு. வெறுப்புல உங்களை சுட்டுட முடியும், ஆனா மாட்டேன். செத்து போன பையனுக்காக பழி வாங்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இருக்கிற பையன் செத்துடக்கூடாதுன்னு நீ துடிச்சிருக்க. சரி விடு வரதராஜ். வரதா, முண்டு குத்தாம பூ பறிக்க தெரியாதவன் மாலை கட்ட முடியாதுடா. இப்ப உன்னை நான் நம்புறேன். உன் பையனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அந்த பொண்ணை இங்க கொண்டு வருவேன்னு நான் நம்புறேன். இப்போ சொல்லுங்க சூசை. சார், எம்பசிக்கு தமிழ்நாட்டுல அந்த பொண்ணு டூர் கண்டினியூ ஆகிற மெசேஜ் கொடுத்தாச்சு. தென் சென்டர்ல இருந்து எஸ்பிஜி இன்னும் 24 ஹவர்ஸ்ல வந்துருவாங்க சார். அதெல்லாம் ஓகே. உண்ணாவிரதம். இவங்க காலனிக்கு போகணும். திரும்ப காலனிக்கு போகணும் நடம் பிடிக்காத. அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஹலோ மிஸ்டர் கை, நான் உங்ககிட்ட பேசல. குவாய்ட். சூசை சார், நீங்களே சொல்லுங்க. 2 நாள் எங்கேயும் போகாம போலீஸ் பாதுகாப்புல நான் இருக்கணும்னு டிஜிபி அங்கிள் சொல்லிருக்காங்க. அதுக்காக இவ்ளோ பெரிய கெஸ்ட் ஹவுஸ்ல தனியா ஹவுஸ் அரெஸ்ட் ஆன கைதி மாதிரி எப்படி இருக்க முடியும் சார்? 10,000 பேர் கலந்துக்கிற பப்ளிக் மீட்டிங்ல ஒரு சிஎம்காக நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கறீங்களா இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். இங்க இருக்கிறேன்னா அங்க இருக்க போறேன். இங்க கொடுக்கிற ப்ரொடெக்ஷன் அங்க கொடுங்க. அப்புறம் செல்வா இருக்காரு, சூசி சார் இருக்காங்க. அதுக்கப்புறமா உங்க டிபார்ட்மெண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஏன் நாட்டுக்கே போயிடுறேன்? மிஸ்டர் செல்வா சார், உங்க காலனி எங்க இருக்கு? என்ன மிஷின் கண்ணோட இத்தனை பேர் நிக்கிறாங்க? ஒருவேளை செல்லலார் மணியை பிடிக்க வந்துருப்பாங்களோ? இருந்தாலும் இருக்கும். என்ன வசந்தாக்கா, சௌக்கியமா இருக்கீங்களா? நான் 2 நாள் இங்கதான் தங்க போறேன். என்ன சார் நாசவா? என்ன ஞாபகம் இல்லையா? ஓகே ஓகே. ஹாய் பாட்டி. நல்லா இருக்கேன்மா. காசு அள்ளி இறைச்ச மாதிரி நல்ல கலகலன்னு பேசுறிய தாயி. பேசுறது கேக்குதா? பேசவே இல்ல. கேட்ட மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிய. இந்த உன் காது
இந்த ஸ்டேட்ல இருக்கிற டான்ஸ் ஸ்லேட்ல ஒருத்தி. மத்தவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. காமனி உங்களை எங்க காலனிக்கு வர சொன்னோம். அதுக்காக 10 போலீஸோட வந்திருக்கீங்களே, உங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? நோ நோ நோ, மை செக்யூரிட்டிஸ் ஊட்டில பார்க்கல. ஓ கரெக்ட். எப்படி நல்லா சுடுவாங்களா? சூப்பரா சுடுவாங்க. இந்த நெத்தி பாஸ் சுட சொல்லுங்க. சுடுங்க. போன் பேசிட்டு இருக்காரு, ஒரு போன் பண்ணிக்கலாமா? ஓ பண்ணிக்கலாமே, போங்க. ஓகே அது சரி, நான் பாத்துக்கிறேன். மேடம், வார்டுல உங்களுக்கு செல்வார் ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கு. ஓகேவான்னு பாருங்க. ஓகே. ஹலோ சார், 103 போடு. இது என்கேஜ் ஆகு சார். போலீஸ் கண்ட்ரோல் போடியா சார்? இது பேட்டரி வீக் சார். அவசரம் குடியா, போலீஸ்க்கு போன் பண்ணணும்னு சொல்றேன். சார் அது டம்மி போன் சார், வந்தாக்கா வச்சிருக்கேன் சார். சார் சார் புட்டாதீங்க சார். புட்டிங்களா? எச்சில் துப்பாதீர்கள். மிஸ் காமினி இங்க தங்க போற 2 நாளும் இந்த காலனில தங்கி இருக்கிறவங்களை தவிர மத்தவங்க யாரும் இங்க தங்க அனுமதி கிடையாது. அப்படி யாராவது தங்கி இருந்தா உடனே இந்த காலனி விட்டு வெளியே போயாகணும். குருஜி உங்க மந்திரத்தால என்ன நாய் ஆக்கிருங்க. இவனாவது கல்லால் அடிச்சா பரவாயில்லையா? வேற ஏதாவது செய்யுங்க. எங்கேயாவது ஏதாவது போய் மேஞ்சிக்க. என்ன யாராவது சிக்கன் 65 போட்டாங்கன்னா தப்பிக்கிறது ஓன் சாமர்த்தியம். அந்த காலனில செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. பால்காரன்ல இருந்து பேப்பர்காரன் வரைக்கும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அந்த பொண்ணு மறுபடியும் டூர் கிளம்பும். அப்போ அப்பா கடலை கடக்க போறவன் ஆழத்தை மட்டும் பார்க்க கூடாது, தூரத்தையும் பார்க்கணும். 2 நாளைக்கு இவ்வளவு பாதுகாப்புன்னா அந்த பொண்ணு டூர் போறப்போ எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்? அப்ப நீ முயற்சி பண்ணா முட்டாளாயிடுவேன். நம்ம ஆளுங்க பத்திரிக்கைக்காரனாவும் போக முடியாது, பால்காரனாவும் போக முடியாது. உன் பையன் செல்வாவுக்கு அப்பாவா நீ போகலாம்ல? தண்டனை. காமனி அக்காவை தூக்கிக்கிட்டு ஒரு ரவுண்டு உப்பு மூட்டை சுத்தி வரணும். டேய் கொஞ்சம் மாத்தி சொல்றா, அப்பா இருக்காரா? தண்டனைனா தண்டனை தான். என்ன சொல்றீங்க காமனிஜி? ஐ அம் ரெடி. அப்படி போல் தூக்குடா. செல்வா தூக்கிடு செல்வா, விட்டா உங்க அப்பா தூக்கிடுவாரு. விளையாடு தானே. கிடக்குது. தண்டனை கொடுக்கறாங்க, தண்டனை. என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. நான் தான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன். என்ன? இந்த காலனியை சுத்தி எத்தனை பிளாக்கார்ட்ஸ் இருக்காங்க? 26 பேர். செல்வா, உங்க அப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா பிரியாணிப்பா. சும்மா எத்தனை பேர்னு சொன்னா போதுமா? அதானே. எத்தனை பேர் எங்க இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்ல 6 பேர், ரைட் கார்னர்ல 2 பேர், லெஃப்ட் கார்னர்ல 4 பேர், மாடிப்படிக்கு கீழே 3 பேர், அப்புறம் டென்ட்டுக்குள்ள ஒரு 5 பேர், அங்கங்க ஒரு 6 பேர், மொத்தம் 26 பேர். அந்த பொண்ணு காமினி என் பையன் வீட்டுல தான் தங்கியிருக்கா. ஆனா இத்தனை செக்யூரிட்டியும் தாண்டி அவளை கொண்டு வரணும்னா தண்டர் அட்டாக் பண்ணாதான் முடியுமாப்பா? தண்டர் அட்டாக்கா? பாப்பா வேற வழி இல்ல பாப்பா, உயிர் சேதம் நடக்கதான் செய்யும். அப்போ உன் பையன் பாப்பா அட்டாக் நடக்கிற அன்னைக்கு என் பையன் இங்க இருக்க மாட்டான், அவ்வளவுதான். அழகு எல்லையில அவள் இவளது ஸ்டைல, சந்தன வேல இவள் மன்மத புயல, அடடா பூவின் மாநாடா, அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. அழகு எல்லையில
கொஞ்சம் போடலாமல்ல. அடுத்த பத்மினி ராகனி யாருப்பா? அடே நான் சீட்டு குலுக்கி எடுக்கிறேன், ஆனா என் பேர் வர மாட்டேங்குது. சாமியை கும்பிட்டு ஒரு நல்ல சீட்டா எடு, என் பேர் வரட்டும், நான் ஆட்ட பின்னி போடுறேன். அப்படி எல்லாம் இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சீட்டு எடுக்கிறது இல்ல. உன் பொண்டாட்டி எடுக்க சொல்லு. உன் புருஷன் பேர் எடுத்த நான் காலனி விட்டே ஓடி போயிடுவேன். காமினி காமினிக்கு அந்த ஜோடி யாருன்னு பாப்பா. எடுமா. என் பேரா இருக்கும். பேஜாரா போச்சு. செல்வா இந்தியா விசிட் ஸ்ரீலங்கா. கிளவி ஸ்டார்ட் சவுண்ட். காமெடி இங்க வா. மழையில் நனையாதீங்க வா. கேளு இங்க வா. என்ன காமெடி விளையாட்டுது? ஏன் சுமதி இப்படி நடந்துட்ட? நானும் காமெடி உனக்கு பிடிக்கல. அவ விளையாட்டா பண்றத நீ சீரியஸா எடுத்துக்கிட்ட. விளையாட்டா நினைக்கிறதுக்கு இது ஒண்ணு குளிக்க போட்டு சீட் எடுத்து ஆடுற ஆட்டம் இல்ல. என் வாழ்க்கை இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சதில்ல. இங்க நீங்களும் கிடைக்காம போயிடுவீங்களோன்னு தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். பைத்தியம். நான் என்னைக்கு இந்த காலனிக்கு வந்தனோ அன்னைக்கே நீ என் மனசுக்குள்ள வந்துட்ட. உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் ரகசியமா ரசிச்சிட்டு இருக்கேன். யாருக்குமே தெரியாம என் ரூம் நீ சுத்தப்படுத்தினது கூட எனக்கு தெரியும். எப்படின்னு கேக்குறியா? நீ வந்துட்டு போன வாசம் எனக்கு மட்டும்தான் தெரியும். சுமதி, சொல்லி காதலிக்கிறத விட சொல்லாம காதலிக்கிறது ஒரு சுகம் தெரியுமா? சுமதி, நானும் செல்வாவும் பழகிறப்போ பல தடவை நீ ஆத்திரப்பட்டிருக்க. ஆனா இப்படி அவசரப்படுவேன்னு தெரியாது. செல்வா ஒரு ஜெம்யா. அவர் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன் தெரியுமா? எத்தனையோ தடவை நான் அவரை தொட்டு பேசியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண விஷயம். ஆனா அதுல கூட அவர்கிட்ட ஒரு கண்ணியம் இருந்துச்சு. அப்படிப்பட்டவரு உனக்கு கணவரா வர போறாருன்னா ரியலி யூ ஆர் லக்கி. செல்வா, இந்த காதல் என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். பெஸ்ட் ஆஃப் லக். ஏய் காமினி, என்ன இது? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சும்மா செல்வா, I like the sound. Todak todak todak. ஓகே சார், ப்ரொடெக்ஷன் பக்கவா இருக்கு சார். எக்ஸ்கியூஸ் மீ, செல்வாவை பார்க்கணும். நீங்க அவர் அப்பா பிஏ. செக் பண்ணி அனுப்பியா? செல்வா, செல்வா, அப்பாக்கு ஹார்ட் அட்டாக். எப்போ? ஜஸ்ட் 1 hour பேக். ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுது. என்னாச்சு? சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயவாரம். நில்லுங்கப்பா, உள்ள போக கூடாது. ஐயா, கண்ணில்லாதவங்க ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. போலீஸ் பந்தோபஸ்து போட்டுக்குது, வேற தெருவை பாருங்க. போங்க போங்க. சார், அப்பாக்கு உடம்பு சரியில்லையா? பார்த்து வந்துடுறேன். ஓகே, ஓபன் தி கேட்.
நேத்து வந்தப்ப கூட அப்பா நல்லா தானே இருந்தாங்க. ஏஜ் பாராச்சுனா blood pressure heart attack வரது சகஜம். காமினி நீ எப்படி கார்ல இருந்த? இவரு அங்கிளுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னதும் யாருக்கு தெரியாம காருக்குள்ள ஏறிட்டேன். ஜோ சார் கார் நிப்பாட்டுங்க. நோ, ஹாஸ்பிடலுக்கு போங்க. செக்யூரிட்டிஸ்ல உன்னை தேடுவாங்க. நான் அங்கிளை பார்க்கணும். உன்னோட வரது பிடிக்கலன்னா இறக்கி விட்டுடு. நான் நடந்தே போய்க்கிறேன். உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு. சரி ஹாஸ்பிடல் போங்க. Everything is normal. Don't worry. Take rest. நீ வந்துட்டல, இனி ஒண்ணு நடக்காது. கரெக்ட் அங்கிள். யார் நினைக்கிற மாதிரியும் எதுவும் நடக்காது. நாம கால்குலேட்டர்ல கணக்கு போட்டா கடவுள் கம்ப்யூட்டர்ல கணக்கு போடுறான். காமினி இங்க உங்களை பார்க்கணும்னு யாருக்குமே தெரியாம கார்ல ஏறி வந்துட்டா. காலனில என்ன பிரச்சனையோ. சரி நான் கொண்டு போய் விட்டு வரேன். செல்வா பாத்ரூம் அங்கிள் பார்த்து ஸ்லிப் ஆடாதீங்க. மாட்டேன். அப்பா நான் காமெடி கொண்டு போய் விட்டு வந்துடுறேன்ப்பா. சீக்கிரம். சரிப்பா. என்ன நீ யார கேட்டு காமினி இங்க கூட்டி வந்த? மொத்த போலீஸே காலனில தான் இருக்கு. ஏ என்னாச்சு? ஒரு குரூப் காலனி அட்டாக் பண்ணி ஒரே கலவரமா இருக்கு. பப்ளிக்ல 2 பேர் காயம், செக்யூரிட்டில 2 பேர் செத்துட்டாங்க. டிஜிபி உடனே மேடத்தை கூட்டி வர சொன்னாரு. மேடம் கம் கம் ஃபாஸ்ட். செல்வா நீ அவங்களோட போ, நான் காலனிக்கு போயிட்டு வந்துடுறேன். போ. பயப்படாம சொல்லுங்கம்மா. எங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்க. இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லை. செல்வா ஏன் இவ்வளவு லேட்டு? காமினியை கடத்திட்டு போயிட்டாங்க. காமினி கடத்திட்டு போயிட்டாங்களா? நோ சார், காமினி என் கூட ஹாஸ்பிடல் வந்தா. என்னது? காமினி உங்க கூட வந்தாங்களா? அப்போ காமினிக்கு ஒண்ணும் ஆகலையா? இப்போ காமினி எங்க? காமினி டிஜிபியை பார்க்க போயிருக்கா. என்ன சொல்றீங்க செல்வா? ஆமா சார், டிஜிபி வர சொன்னாங்கன்னு பிளாக் கேட்ஸ் கூட்டிட்டு போனாங்களே. ஹலோ, என்ன உளறீங்க? டிஜிபி இங்க இருக்காரு. வெடிக்காத பாம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிச்சிருங்க. எல்லாத்தையும் அனுப்பிச்சாச்சு சார். வெயிட்டிங் ஃபார் சார். எஸ். கலவரம் நடந்தப்போ காமினி இங்க இல்ல சார். என் கூட ஹாஸ்பிடல் வந்திருந்தா. உங்க கூடயா? ப்ரொடெக்ஷன் இல்லாம எப்படி கூப்பிட்டு போனீங்க? அப்ப எனக்கு தெரியாம கார்ல ஏறிட்டா சார். எவ்வளவு சொல்லியும் பிடிவாதமா ஹாஸ்பிடல் வந்துட்டா. திரும்ப காலனி கூட்டிட்டு வரும்போது தான் ஜீப்ல வந்த பிளாக் கேட்ஸ் நீங்க சொன்னதை கூட்டிட்டு போனாங்க சார். மிஸ்டர் தேவராஜ், அரெஸ்ட். காமினி கடத்தப்பட்டது தீவிரவாதிகளால் தான் என்று போலீசாரால் கூறப்படுகிறது. நேற்று பகலில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த டூரிஸ்ட் கைட் செல்வா என்ற இளைஞரை கைது செய்துள்ளார்கள். பரபரப்புக்குள்ளாகியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த மத்திய அரசு சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது. செல்வா அந்த பொண்ணை மிஸ் பண்ணது இந்த ஹாஸ்பிடல்ல தான். உங்களை பார்க்க வந்துட்டு. எனி நியூஸ் இந்த பேப்பர்? நாட் ரியல். ஆஹா, அப்ப இங்க என்ன நடந்துச்சு? ப்ளீஸ். செல்வா இங்க வந்ததுல இருந்து ப்ரொடெக்ஷன் ஸ்குவாட் கூட தெரியாம அந்த பொண்ணு அவனோட இங்க வந்துருச்சுங்கிறது தான் அவனுடைய பெரிய டென்ஷனே. and that was the situation. அப்ப அந்த பொண்ணு காமினி ஏதாவது பதட்டமா பயத்தோட இருந்தாளா? No, she was casual, in fact a little affectionate. Sir, just shut up. Don't you see that I've been interrogated? Huh?
அந்த பதட்டம் பயம் எல்லாம் என் பையன்கிட்ட தான் இருக்கு. சீக்கிரம் அவளை காலனிக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கணுங்கிறது அவன் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. என்ன பாக்குறது முக்கியம் இல்ல, சீக்கிரம் அந்த பொண்ணை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருன்னு நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். ஆனா மேடம், அப்ப போனவன் அரெஸ்ட் ஆயிருக்காங்கிற விஷயமே as a father எனக்கு டிவி நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. உங்க மேலயோ உங்க மகன் மேலயோ எந்த விதமான பர்சனல் வெஞ்சன்ஸ் எங்களுக்கு கிடையாது. சந்தர்ப்பமும் சாட்சியும் அவரை குற்றவாளின்னு சொல்லுதே. எனிவே, இனிமேதான் அவர்கிட்டயும் விசாரணை தொடங்க போறேன். முடிஞ்சதும் சொல்றேன். என்ன மேடம் இது? எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி, அதை விடுங்க. ஊட்டியில காமினி அட்டாக் பண்ண கும்பல் பிளாக் கேட்ஸ் மாதிரி வந்திருக்காங்க. இது நீங்க போலீஸ்ல ஏற்கனவே கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்ப ஹாஸ்பிட்டலையும் அதே மாதிரி வந்திருக்காங்க. ஒரு பாமரன் கூட ஒரு தடவை நடந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்தா அதை பத்தி யோசிப்பேன். அந்த பதட்டத்திலயும் பரபரப்புலயும் அவங்க வந்து டிஜிபி கூப்பிடுறாங்க சொன்ன உடனே அனுப்புனேன். நோ, குரலை ஒசத்தாதீங்க. அவார்டு வாங்கின ஆளாச்சுன்னு அமைதியா விசாரிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நீங்க கிளம்பி போன அடுத்த நிமிஷமே அந்த கும்பல் காலனியை அட்டாக் பண்ணிருக்கு. அப்ப அந்த பொண்ணு அங்க இல்ல, அவ உங்க கூட தான் வந்திருக்காங்கிற தகவலை நீங்களே அவங்க கிட்ட சொல்லி உங்க அனுமானத்துக்கு யூகத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அந்த பொண்ணு உன் கூட கார்ல வந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த கும்பலுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? உன்னை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் தெரியுமா? நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வரதா என்ன? பெத்த பையன் மேல இருக்கிற அன்பை விட வளர்த்த பையன் மேலதான் அன்பு அதிகமா இருக்குன்னு நீங்க தான் எனக்கு கத்து கொடுத்தீங்க பாப்பா. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா நான் இல்ல. உங்க சந்தோஷத்தை கெடுக்க மாட்டேன். அவன் என் பையன் சிபிஐல ஜெயில இருக்கான் பாப்பா. பாப்பா, அழக்கூடாது. செத்து போன பையனை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தானா இப்ப சிரிச்சிட்டு இல்ல, உன்னையும் சிரிக்க வைக்கிறேன். இப்போ நான் அனுப்ப போற வீடியோ கேசட் அவனுங்க கைக்கு கிடைச்சதும் உன் பையன் ரிலீஸ் ஆயிடுவான். வணக்கம். பாம்பேல சின்ன வெடிகுண்டு வச்சதுக்காக தூக்கல போட்டு கொண்டீங்களே யாக்கூப், அவனோட அப்பா. இவ உயிரோட வேணும்னா வர்ற 16ஆம் தேதி ராத்திரிக்குள்ள என் கைக்கு 50 கோடி ரூபாய் வரணும். அத பார்த்து 85 கோடி மக்களும் கைகொட்டி சிரிக்கணும். அதுக்காக அதிகாரிகளும் அமைச்சர்களும் வெட்கப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும். அதுதான் தூக்கல போட்ட என் மகனுக்கு நான் செலுத்துற அஞ்சலி. முடியாதுன்னு முரண்டு பிடிச்சா உயிரோட இருக்கிற இந்த வெளிநாட்டு பொண்ணு செத்த பணமாத்தான் உங்க கையில கிடைப்பான். அப்பவும் நீங்க அயல்நாட்டு அதிபர் மகளை பறி கொடுத்ததுக்காக அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியிருக்கு. இன்னும் 3 நாள் டைம் தரேன், முடிவு பண்ணீங்க. 2ல எது நடந்தாலும் வாப்பாவுக்கு சந்தோஷம். சார், இந்த வாப்பா ஒரு முஸ்லீமே கிடையாது. தன்னுடைய தப்பான முகத்தை மறைக்கிறதுக்காக அவன் வெச்சுக்கிட்ட பேர் தான் வாப்பா. உண்மையிலேயே இவன் முஸ்லிமா, ஹிந்துவா, கிறிஸ்டனான்னு தெரியாது. பட் நம்ம நாட்டுக்கு எதிரா செயல்படுற சில அந்நிய சக்திகளின் கைகூலின்னு மட்டும் நல்லா தெரியும். I don't want any explanation. நான் ஒரு நாட்டோட அதிபரா பேசுறேன், ஒரு பொண்ணோட அப்பாவை பேசுறேன். காமினி கடைப்பான மாட்டாளா? உன் தலைவன் வாப்பா அமிச்ச வீடியோ கேசட். காமினியை விடுதலை செய்யணும்னா இன்னிலிருந்து 3 நாளைக்குள்ள
அவன் கைக்கு 50 கோடி ரூபாய் போய் ஆகணுமா? இங்க பாரு, காமினியை கடத்தி கொடுத்ததுக்கு அவங்க உனக்கு எத்தனை கோடி கொடுத்திருந்தாலும் அது எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. ஐ டோன்ட் கேர். அவங்க எங்க இருக்காங்க அதை மட்டும் சொல்லிடு. தெரிஞ்சா நானே அவங்களை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன் மேடம். தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்திருந்தா, ஒரு தாய் உன்னை வளர்த்திருந்தா, தாய் நாட்டு மேல கொஞ்சமாவது உனக்கு பற்று இருந்திருக்கும். இந்திய மண்ணில பிறந்தவன் தானே நீ? இந்திய ரத்தம் தானே உன் உடம்புல ஓடுது? இந்தியாவோட மானமே இன்னைக்கு உன்னால ஊசலாடுதுடா, தேச துரோகி. போதும், நிறுத்துங்க. நான் தாய் இல்லாதவன் தான். ஆனா தாய் நாட்டு மேல உங்களோட எனக்கு பற்று அதிகமாவே இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் இருக்கு. சம்பிரதாயத்துக்காக ஜனகணமன பாடுற ஒரு சராசரி கூட்டத்தை சேர்ந்தவங்க இல்ல நாங்க. எங்களுக்கு இந்திய சுதந்திர வரலாறு தெரியும், சுதந்திரத்தோட சுவ தெரியும். அதுக்காக என் நெஞ்சில தேசிய கூடிய பச்சை குத்திட்டு எங்களால தெரிய முடியாது. அந்த தேச பற்று எங்க நெஞ்சில இருக்கு, ரத்தத்துல கலந்து இருக்கு. இப்ப ஏதோ ஒரு நாட்டோட நம்ம இந்தியா விளையாடுதுன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் ஆர்வமா டிவி பாக்குறோமே, எதுக்கு? பொழுதுபோக்கு இல்ல, தேச பற்று. இன்னைக்கு ரோட்ல போய் எவனா ஒருத்தன் இந்தியா ஒழிக்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். அவன் மேல விழுற அடி ஒரு இளைஞனோட அடியாதான் இருக்கும். வெள்ளக்காரன் காலத்துல நான் பிறந்திருந்தா விடுதலை போராட்ட வீரனா நானா தான் இருந்திருப்பேன். எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்திய நாட்டுல எங்க தப்பு நடந்தாலும் பொங்கி ஏறுவன் தான். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பாரத மாதாக்கு ஜே சொல்றவன் இல்ல இந்த செல்வா. காமெடியை கடத்தினவங்களை பிடிச்சா நீங்க விசாரணைங்கிற பேர்ல விருது நடத்துவீங்க. ஆனா நான் அரஸ்டான அடுத்த நிமிஷம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுட்டு தள்ளுவேன். எஸ், கோமா ஸ்டேஜ்ல கூட என்னால நாட்டுக்கு துரோகம் செய்ய முடியாதுங்க. நான் தாய் இல்லாதவன் தான். ஆனா தாய் நாட்டு பற்று இல்லாதவன் மட்டும் சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த பொண்ணு உன் கூட கார்ல வந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த கும்பலுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? இந்தா உன் தலைவன் வாப்பா அமிச்ச வீடியோ கேசட். சார், பாப்பா வந்திருக்காரு. செல்வாவை ரிலீஸ் பண்ண போறீங்களா? நோ, ஆஸ் a ஹோம் மினிஸ்டர் நான் அதை அனுமதிக்க மாட்டேன். இந்த கேஸில் நமக்கு கிடைச்ச ஒரே ட்ரம் கார்டு அவன் தான். நீங்க அவனை போய் ரிலீஸ், வாட் டு யூ மீன்? காமினி கடத்தப்பட்டதுல செல்வாக்கு எந்தவித சம்பந்தமும் இல்ல. எப்படி சொல்றீங்க? பதவியில இருக்கிற உங்களை விட என்ன விட பாரத தேசத்து மேல அந்த பையன் பக்தி வச்சிருக்கான். அந்த பக்தி வெறித்தனமானது, வீரியமானது. செல்வாவை உள்ள வச்சிருக்கிறத விட வெளியில விடுறது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். செல்வாவை சிபிஐ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க நம்மள ட்ரேஸ் அவுட் பண்ண போலீஸ் ஃபோர்ஸ் கிளம்பி இருக்கு. ஓவர். தெரியும். அப்புறம் I will call you later. Over. யாரு? காலில் விழுற காலமெல்லாம் மலையேறி போச்சு. வாடி, கையில நூல் சிக்கிருச்சு, வா பின்னிடுறோம். 1 minute. அந்த இடத்தை ஃப்ரீஸ் பண்ணுங்க. காமினியை கடத்தின கும்பல் அருவிகள் இருக்கிற இடத்துல தான் வீடியோ டேப் பண்ணிருக்காங்க. கையில துப்பாக்கி வச்சிருக்கீங்க, கரை வந்து சொல்லாம ஏன் அப்படி கஷ்டப்பட்டு வந்தீங்க? எனக்காக ஒரு தோட்டம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நானே செத்துறேன். என்ன அது? சைனாடுங்கண்ணா. குட் நைட்டுங்கண்ணா. அண்ணே அண்ணே, தம்பி, நானே சண்டை முடிக்கிட்டு செத்த மாதிரி மேனேஜ் பண்ணி தூங்கிட்டு இருந்தேன். என்னையே வந்து டிஸ்டர்ப் பண்றேன். நான் வந்து சண்டை போட முடியுமா? அது இருக்கட்டும், என்னது கையில? சைனா நினைச்சியா? கையிலே கட், கல்லே கட், இட்லே கட், டயட். தம்பி
போடா கரையேற விட மாட்டீங்களே. போய் வா நதியனை பூமிக்கு நீர் கொண்டு வா. ஏன்டா பறக்குற? இந்தா நீ கேப்பன் தெரிஞ்சா கையோட கொண்டு வந்திருக்க. இந்தா மூ கேட்ச். உங்க தொல்லை தாங்க முடியலடா. இல்ல அப்பா இல்ல எதிரி. என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டல. அந்த பொண்ணை காப்பாத்த வந்த உனக்கு நான் எதிரி இல்ல. நான் அந்த பொண்ணை காப்பாத்த வரல. இந்தியாவோட மானத்தை காப்பாத்த வந்திருக்கேன். எனக்கு என் பாப்பாவோட மானத்தை காப்பாத்தணும். உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு அனாதை. நீயாவது 3 வேளை சாப்பிட்டு அநாத ஆசிரமத்தில் இருந்த. ஆனா நான் அடுத்த வேளை சாப்பாட்டு கூட இல்லாம பாம்பே ரோட்ல வெயில்ல சாக கிடந்தேன். என்ன காப்பாத்தி வளர்த்து வாழ வச்சது எல்லாம் என் பாப்பாதான். அவர் நினைச்சது நடக்கணும். அது தடுத்து நிறுத்த அப்பா உங்களுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாப்பா. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச நாள். வந்திருக்கப்பா. நீங்க விடுதலையாகி வந்துருங்க. எந்த விடுதலையும் ரத்தம் சிந்தாம வந்தது இல்லடா. நான் விடுதலை ஆகணும்னா என்ன சுட்டுட்டு ஏன் ரத்தத்தை பார்த்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போ. அப்பா வேண்டாப்பா. காமெடியை விட்டுருங்கப்பா. இந்தியா தலைக்குடிய நீங்க காரணமா இருக்க வேண்டாம்ப்பா. அப்பா பிளீஸ்ப்பா. உனக்கு தலை குனிய கூடாது. எனக்கு நான் தலை குனிய கூடாது. பாப்பா ஹலோ, நீ என்ன சுட முடியாது. கொஞ்சம் இரு. புல்லட் என்கிட்ட இருக்கு. ஏன்டா வெறும் துப்பாக்கி வச்சு வெள்ளக்கார மாதிரி போஸ் கொடுக்குறியா பாரதேசி?
அப்பா நான் தோக்க கூடாது. போடா. அப்பா வேண்டாப்பா. அப்பா வேண்டாப்பா. அப்பா வேண்டாப்பா. அப்பா வேண்டாப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா விட்டுருங்கப்பா. அப்பா தோக்க மாட்டான்டா. பாப்பா தோக்க மாட்டான்.